மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனிடம் குதிரை பேரம் நடத்தியதாக எழுந்த புகாருக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இல்ல, லாரியை ஏற்றி ஒரு கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. நான் கிட்டத்தட்ட என்னோட வாகனம் கூட சேதமடைந்ததா அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்க என்ன சொல்லியிருக்காரு? ஒருவேளை லாரியை மடக்கிருப்பாரு 300 ரூபாய்க்கு. அதனால லாரி யாரும் கோபத்துல வந்திருப்பான். அது இப்பதான் இது ஓடுது. அதுல அவரால் பேசுறாரு. 50 கோடி ரூபா நீங்க டிமாண்ட் பண்ணதாகவும் சொல்றாரு. 50 கோடி ரூபா எனக்கு ஒரு 50 கோடி வாங்கிட்டாங்க. தாவைக்காக போயிடலாங்களா? 50 கோடி ரூபா 50 கோடி வாங்கிட்டாங்களா பாப்போம். 50 கோடி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அப்ப முற்றிலும் தவறு. அவங்க தவறான தவறு. அதாவது நான் லாட்டரி வியாபாரம் பண்ணல, நான் கஞ்சா வியாபாரம் பண்ணல. என்ன, நான் பெண்களை ஏற்றி விட்டு எப்படி நான் மனப்பக்கம் படுத்துங்கன்னு நான் பண்ணல. அதெல்லாம் செய்தவர் சொல்றதுலாம் தப்பான செயல். குற்றச்சாட்டு சொல்ற காரணம் என்ன? தொடர்ச்சியா உங்க மேல சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உங்க மேல தொடர்ச்சியா குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது பழுத்த மரம் தான் கல்லடி படம். ஆமா.